अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து அல் குர்ஆனில் இருந்து 1000 கேள்விகள் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆனினுடைய சில வசனங்களை உங்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லி அதிலிருந்து கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களையும் விரிவுரையையும் தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் இறைவனுடைய பேரருளால். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் சூரா அல் பக்ரா என்ற 2வது அத்தியாயத்தின் 200வது வசனத்தில் இருந்து 230வது வசனம் வரை உள்ள அந்த வசனங்களில் உள்ள வார்த்தை ஒவ்வொரு விளக்கத்தையும் ஒவ்வொரு வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடத்தையும் கருத்துக்களையும் கேட்பதற்கான இந்த சபையில் நாம் ஒன்று திரண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய பேரருளால் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பயணத்தில் செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பாதையை இலகுபடுத்துகிறான் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். மன் சலக்க தரீகன் யல்தமிசுஹு ஃபீஹி இல்மன், கல்வியை தேடி பயணிக்கக்கூடிய பாதையில் ஸஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கான பாதை இலகுவாகும். மார்க்கத்தை தேட தேட அல்லாஹ் சொர்க்கத்திற்கான பாதைகளை லேசுபடுத்திக் கொண்டே இருப்பான். அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக நினைவுபடுத்தக்கூடியது, அறிவற்ற அமலை விட அறிவுடன் கூடிய அமல் இருக்கிறதே அது தலை சிறந்த ஒரு காரியமாக மார்க்கம் எதிர்பார்க்கிறது. ஒருவருக்கு மார்க்கத்தை பற்றிய விளக்கமோ தெளிவோ இல்லாமல் அமல் செய்கிறார், அவரை விட மார்க்கத்தை பற்றிய விளக்கத்தை தெளிவை பெற்றுக் கொண்டு ஒருவர் அமல் செய்வாரே ஆனால் அந்த அமலுக்குத்தான் இஸ்லாத்தில் அதிக மதிப்பு இருக்கிறது. திருமறை குர்ஆன் சொல்கிறது, சூரா ஃபுர்கான் என்ற 25வது அத்தியாயம் இறுதி வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான், வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹுடைய வேத வசனங்களை குறித்து அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் லம் யஹ்ரு அலைஹிம் சும்ம வ உமியானா, அந்த வேத வசனங்களில் அவர்கள் குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள். அதை ஆய்வு செய்து அதை புரிந்து விளக்கத்தை அறிந்து அப்படித்தான் அவர்கள் கடைபிடிக்கிற இடத்தில் இருப்பார்கள் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு மகத்துவமான மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய சபை நபிகளார் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமா, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுத் தருவாரே அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று. இந்த சபையில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், பிறருக்கு குர்ஆனினுடைய பாடங்களை சொல்லித் தாருங்கள், சமுதாயத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு முதல் கட்ட நசியத்தாக சொல்லிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்வோம். அதுல ஆரம்பமாக முதல் கேள்வி ஆண்களுக்கு, எப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் 2 வசனத்துல சொல்லித்தரான். எப்படி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, இப்படி கேட்பவர்களுக்கு அவர்களுக்கு மறுமையில் எந்த விதமான பங்கீடும் கிடையாது, இப்படி கேட்பவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கிறது, கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி கேட்க கூடாது, இப்படி கேட்கலாம், சொல்லுங்க. சரி, இம்மையும் மறுமையும் சேர்த்து கேட்கணும். அப்ப எப்படி கேட்க கூடாது? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அப்படி மட்டும் கேட்க கூடாது, சேர்த்து கேட்கணும். அப்படி கேட்டால் நிலைமை என்ன அதையும் அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்துல. இம்மையை மட்டும் கேட்பவர்களுடைய நிலைமை என்ன, மறுமையும் சேர்த்து கேட்பவர்களுடைய நிலைமை என்ன, அந்த வசனத்திலே தான் வருது அது. சரி, இது மேலதிக தகவல் தான், பெண்கள் இருந்து சொல்லுங்க. இம்மையை மட்டும் கேட்பவர்களுக்கு மறுமையில் எந்த கூலியும் கிடைக்காது. மறுமையும் சேர்த்து கேட்பவர்களுக்கு
இம்மையிலும் மறுமையிலும் சேர்த்து அல்லாஹ் நன்மைகளை தருவான் அப்படிங்கறது அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். பக்ராவினுடைய 200வது வசனம். ஃபமினன் நாசி மையக்கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. யா அல்லாஹ் எங்களுக்கு இம்மையில் நீ நன்மையை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். இவர்களுக்கு மறுமை சார்ந்த எந்த நற்பேரும் கொடுக்கப்படாது. மறுமையினுடைய தகுதி, சொர்க்கம், அல்லாஹ்வுடைய பேரருள் எதுவுமே கிடைக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் ஒண்ணுமே கிடைக்காது. நீ கேட்டதெல்லாம் எதை கேட்ட? இம்மையத்தா, செல்வத்தா, பிள்ளையத்தா, நல்ல மனைவி, நல்ல கணவர், நல்ல வாழ்வாதாரம், நல்ல வேலை, நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், உலகத்தையே கேட்டுக்கிட்டு இருந்த. நான் உலகத்தை எல்லாம் கொடுக்கறேன். நீ மறுமையை கேட்காத காரணத்தினால் உனக்கு என்ன கிடையாது? மறுமையில் உனக்கு எந்த நற்பெரும் கிடையாது. சொர்க்கம் கிடையாது என்பது மட்டுமில்ல, அல்லாஹ்வுடைய பேரரும் கிடையாது, நபிகளாருடைய பரிந்துரையும் கிடையாது, அல் கௌசர் நீர் தடாகம் கிடையாது, அர்ஷுடைய நிழலும் கிடையாது. எந்த விதத்திலும் அந்த மறுமை நாளினுடைய ஒரு கடுகளவு ஒரு பாக்கியத்தை, நற்பேரை கூட நீ பெற்றுக்கொள்ள முடியாது என்று மார்க்கம் சொல்லுது. அப்ப இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நபி தோழர் வரார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நபர் ஏழைகளுக்கு உணவளித்திருக்கிறார், உறவுகளை அனுசரித்து வாழ்ந்திருக்கிறார், அண்டை வீட்டாரை கவனித்திருக்கிறார், பல நற்காரியத்தை செஞ்சிருக்கிறார். இவர் அறியாமை காலத்தில் மரணித்து விட்டார். இவருடைய நிலைமை என்ன? இவருக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கல, ஆனா ஏழைக்கு உணவளிக்கிறார், நற்பண்பு. உறவுகளை அனுசரித்து வாழ்கிறார், நற்பண்பு. அண்டை வீட்டாரை கவனிச்சிருக்கிறார், பல நன்மையான காரியத்தை செய்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வை அவர் நம்பவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. இவர் நிலைமை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் நிரந்தர நரகத்திற்குரியவர். ஒரு காலத்தில் அவர் என்ன அடைய மாட்டாரு? சொர்க்கத்தை அடைய மாட்டார். ஏங்கிறது காரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவர் ஒரு முறை கூட தன் வாழ்நாளில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு மறுமை நாளில் அப்படின்னு அவர் கேட்கல. மறுமையை நம்பாத, அல்லாஹ்வை நம்பாத, மறுமை வாழ்வை ஏசிக்காத, அதில் ஈடுபாடு காட்டாத ஒருவருக்கு அல்லாஹ் ஏன் நன்மையை தரணும்? என்ன காரணம்? அவசியம் கிடையாது. இல்ல, நீ தான் கேட்கலையப்பா அல்லாஹ் கிட்ட மன்னிச்சிருன்னு. நீ கேட்கலங்கும் போது அல்லாஹ் ஏன் உனக்கு தரணும்? நபிகளார் இதை ஒரு வாதமாக சொல்லி அவருக்கு மறுமையில் நற்பேர் கிடையாதுங்கிறாங்க. சில மாற்று மதத்தவர்கள் உண்டு. மாற்று மதத்தவர்கள் ஒரு சில பேர்ல நார்த்திகர்களா இருக்கட்டும், வேற வேற மதத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், முஸ்லிம்களை பார்த்து கேட்பாங்க, இஸ்லாமியர்கள் மட்டும் தான் சொர்க்கம் போவாங்களா? ஆமா, இஸ்லாமியர்கள் மட்டும் தான் சொர்க்கம் போவாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்காம நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்காத? சொர்க்கம் கிடைக்காது. இப்படி சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு மன வருத்தம். இன்னும் இப்படி பேசுறீங்க, ஒரு பேச்சுக்காக சொல்லலாம்ல, நல்லவர்களுக்கு சொர்க்கம் சொன்னாலும் அது பிரச்சனை இல்லை. அதென்ன முஸ்லிம்களுக்கு மட்டும் சொர்க்கம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நரகம்? இந்த வாதம் கரெக்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ தான் நம்பல. இல்ல, நீ நம்பினால அதை பத்தி கவலை. நீ சொர்க்கத்தையும் நம்பல, நரகத்தை நம்பல, அல்லாஹ்வை நம்பல, மறுமையை நம்பல. நம்பாத உனக்கு அதை பற்றி உனக்கு என்ன கவலை இருக்குது? இஸ்லாம் அந்த வார்த்தை வைக்குது. நீ தான் உலகம் வேணும், உலகம் வேணும்னு எதிர்பார்க்கிற. மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, நீ நம்புறியா? அங்க சொர்க்கம் வேணும் நீ ஆசைப்படுறியா? நரகம் போக கூடாது நீ நினைக்கிற, நீ தான் ஆசைப்படலையே. ஆசைப்படாத உனக்கு சொர்க்கம் கிடைச்சா என்ன, நரகம் கிடைச்சா என்ன, நீயே வருத்தப்படுற? இதை மார்க்கம் ஒரு வாதமாக சொல்வதை நம்ம பார்க்கணும். இது ஒரு செய்தி. அதன் தொடர்ச்சியாக அதன் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ மின்ஹும் யக்கூலு. இப்படி சொல்பவர்களும் மக்களில் இருக்கிறார்கள். எப்படி இருக்கு சொல்றாங்க? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், இம்மையிலும் எங்களுக்கு நன்மையை தா, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தா, நரக வேதனையை விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடு, நரகத்தினுடைய இந்த கொடூர நிலை அதையெல்லாம் விட்டு எங்களை பாதுகாத்து விடு. மூணு கேட்பாங்க, இம்மை நன்மை, மறுமை சார்ந்த நன்மை. இம்மை நன்மை என்னது? நம்ம முன்னாடி சொன்னது ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல கணவர், இது எல்லாமே இம்மையினுடைய செல்வத்துல வந்துடும். இம்மையில என்னெல்லாம் நல்ல செல்வம் இருக்குது எல்லாத்தையும் கொடுத்துரு. மறுமையில என்னெல்லாம் நல்ல செல்வம் இருக்கிறது? அடித்தளமே சொர்க்கம் தான். அந்த சொர்க்கத்தை நபிகளாரோடு சேர்ந்து சொர்க்கத்தில் பிரவேசமாவது, உன்னுடைய பேரருள், உன்னுடைய மன்னிப்பு, அதையெல்லாம் மறுமையில் உள்ள நன்மையும் தந்துரு, நரக விடுதலையும் எங்களுக்கு தா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களும் மக்களில் இருக்கிறார்கள். இப்படித்தான் ஒரு ஈமான் கொண்டவர் கேட்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நபி தோழர் துஆ செய்திருக்கிறார். நபிகளார் நோய் நல விசாரிக்க போறாங்க. எப்படி ஆயிட்டாருன்னா, திடகாத்திரமாக இருந்தவர் ஒரு கோழி குஞ்சு குளிர்காலத்துல சுருங்கி போகுமே அப்படி அந்த நபி தோழர் ஆயிட்டார். ரொம்ப மெலிந்து பலகீனத்துக்கு போய், இப்படி ஒரு நோய் வந்து இப்படி ஆவாராங்கிற அளவுக்கு பலகீனத்துக்கு போயிட்டார் அவர். அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இன்னும் தோழரே, நீங்கள் அல்லாஹ் கிட்ட ஏதாவது கேட்டீங்களா? கேட்கணும்ல. ஒரு இஸ்லாமியர் என்ன செய்யணும்? மருத்துவம் தேடுவதற்கு முன்பாக அல்லாஹ் கிட்ட ஒரு பெட்டிஷனை போட்டுறணும். யா அல்லாஹ், இப்படி ஒரு பிரச்சனை, நீ காப்பாத்து, அது கேட்கணும். நீங்க எது கேட்டீங்களா? ஆமா அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சேன். என்ன கேட்டீங்க? யா அல்லாஹ், என்னுடைய தவறின் காரணமாக மறுமையில் ஏதாவது குற்றம் பிடிப்பதாக இருந்தால் உலகத்தை பிடிச்சிரு, அப்படி நான் கேட்டேன். இது இஹ்லாஸ் உள்ள எண்ணம். இந்த எண்ணம் இருக்குதுல்ல, இஹ்லாஸ், அந்த இஹ்லாஸை எப்படி பயன்படுத்தணும் அவருக்கு தெரியல. சில பேர்லாம் நீங்க பார்க்கலாம், இஹ்லாஸை வெளிப்படுத்துவார்கள், எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியாது.
அதுல இது ஒரு காரியம். இவருக்கு என்ன பயம்? மறுமையில நான் தண்டனை அனுபவிச்சிடக்கூடாது, நரகம் பெறக்கூடாது, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிடக்கூடாது. என்ன உலகம் ஆஃப்டர் ஆல் ஒரு 60 வருஷம் 70 வருஷம், அல்லாஹ் என்ன போட்டு நைய புடைக்கட்டுமே, எல்லாம் மறுமையில் கிடைக்கிற கஷ்டங்களை எல்லாம் உலகத்தை நீ தந்துரு, எனக்கு மறுமையில நீ கஷ்டத்தை தந்துடாத நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்க்கு தரக்கூடிய அந்த வேதனையை உலகத்திலேயா தாங்க முடியுமா? அதுக்கு நமக்கு தாக்கத்து இருக்குதா? நீ உலகத்தில் அற்ப வாழ்க்கை நினைக்கிற அந்த அற்ப வாழ்க்கையில் கூட தாங்குவதற்கு நம்மளால முடியாது. இப்ப அல்லாஹ் தரமாட்டேங்கிறானா? என்னப்பா நீ இம்மையும் மறுபடியும் சேர்த்து கேட்டுட்ட, ஏதாவது ஒண்ணுதான் தருவேன் அப்படியே அல்லாஹ் சொன்னானா? சொல்லலையே. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த துஆ சொல்லி தராங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இம்மையில் நன்மைதா, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறு உலக வாழ்க்கையில் நன்மைதா, வகீனா அதாபன்னார், எங்களை நரக வேதனையிலிருந்து பாதுகாத்து விடு என்று இந்த பிரார்த்தனையை இப்படி நபிகளார் சொல்லி தராங்க. இம்மையை மட்டும் தானு சொன்னாலும் நரகவாசி, மறுமையை மட்டும் தான் இம்மையில என்ன நாள் என்ன பாடாப்படுத்துகிற முறை இது கிடையாது. அது மாதிரிதான் இஸ்லாம் சொல்லுகிறது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் இம்மையும் கேளுங்க, தப்பு கிடையாது. இம்மையை அனுபவிக்க கூடாதுன்னு மார்க்கம் எங்கேயா சொல்லி இருக்குதா? அனுபவிக்க கூடாதுன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அனுபவிச்சிருக்கலாமா? நபிகளார் திருமணம் முடிச்சாங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, நபிமார்கள் எல்லாருமே கல்யாணம் முடிச்சாங்க. அப்ப அனுபவிக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்ல, கோடி கோடி ரூபாயாய் சேர்த்து வைங்க, தப்பு கிடையாது. அல்லாஹ் அனுமதித்த பாதையில் போங்க, இதை விட எனக்கு மறுமைதான் முக்கியம் என்ற சிந்தனையோட செயல்படுங்க. அப்படித்தான் மார்க்கம் சொல்லுகிறதை தவிர இம்மையே வேண்டாம் என்ற அந்த சன்னியாசித்தனம் இருக்கிறது, அது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. அதையும் இந்த வசனத்தின் வாயிலாக புரிந்து கொள்ளலாம். நடுநிலையோடு இருக்கும். இம்மை மட்டும்தான் வேண்டும் என்றாலும் பாவி, மறுமை மட்டும் போதும் என்றாலும் அது நல்ல நிலை கிடையாது. எனக்கு இம்மையும் தான், நன்மை மறுமையும் தான். இந்த துஆ இப்படி ஒருவர் கேட்கிற மனப்பான்மை இருக்குன்னா இவர் தான் அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை வைத்தவர் அர்த்தம். மறுமையை மட்டும் தான் ஒருத்தர் கேட்கிறார், இம்மை தராதுனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் இம்மை தரமாட்டான், நம்ம எதுக்கு போட்டு கேட்டுக்கிட்டு நம்ம மறுமையை மட்டும் கேட்டுருவோம். பல பேருடைய துஆவின் அடிப்படை இப்படிதான் கேட்பாங்க. நிறைய பேர் அல்லாஹ்வுடைய துஆ செய்யும்போது எப்படி கேட்பாங்க தெரியுமா? தனக்கு நோய் பிரச்சனை இருக்கும், வேற வேற பிரச்சனை இருக்கும், அல்லாஹ் கேட்டா தருவானு தெரியாது, நம்ம பேசாம மறுமையை மட்டும் கேட்டு போயிருவோம், உலகத்தை கேட்க வேண்டாம். இந்த உலகத்தை கேட்க வேண்டாம் மார்க்கம் இங்கே சொல்லி தரலையே. ரசூல் அப்படி காட்டி தந்தாங்களா? ஒரு நோயாளி நலம் விசாரிக்கும் போது கூட சொன்னாங்க, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பாஸ் இஷ்ஃபிஹி வஅன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. யா அல்லாஹ், மனிதர்களுடைய இரட்சகனே, நோய் நிவாரணத்தை தரக்கூடியவனே, உன்னை தவிர நோய் நிவாரணம் தரக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, இந்த நோயை முழுமையாக நீ நீக்கி விடுன்னு ரசூலா கேட்டாங்க. ஆகிரத்துக்கு மட்டும் கேட்கிற ரசூலா ஏன் துனியா கேட்டாங்க? மக்களுக்காக ஏன் கேட்கணும்? அனஸ் இப்னு மாலிக்கே அவருடைய தாயார் கொண்டு வந்து விடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மகனுக்கு துஆ செய்யுங்கன்னாங்க. ரசூலா என்ன கேட்டிருக்கணும்? மறுமையில சொர்க்கத்தை கொடு, நரகத்திலிருந்து விடு, அப்படி கேட்கல ரசூலா. அல்லாஹும் அக்ஸிர் மாலஹு வலதுஹு, யா அல்லாஹ் இந்த அனஸுக்கு செல்வத்தையும் பிள்ளை செல்வத்தையும் அதிகமாகத்தான், அதுல நீ பரக்கத்தை கொடு, துன்யால நல்லா இருக்கட்டும் புள்ள. அதை கொண்டு அவர் ஆகிரத்துக்கான தேடுதல் அவர் ஈடுபடுவார். ரசூலுல்லாஹ் துன்யாவுக்கு கேட்டாங்க, துன்யாவுக்காகவும் கேட்க வேண்டும், அதை விட ஒரு படி மேல ஆகிரத்துக்காகவும் கேட்கணும் என்பதை மார்க்கம் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித்தரக்கூடியதை புரிந்து கொள்ள முடியுது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு, மினாவில் எத்தனை நாட்கள் தங்க வேண்டும் ஹஜ்ஜுடைய கிரிகையில? அதுல எதுக்கு அல்லாஹ் சலுகை அளித்திருக்கிறான், எதுக்கு அல்லாஹ் சலுகை அளிக்கல? திருக்குர்ஆன்ல இந்த வசனம் சொல்லுது. சரி 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 2 நாள் எரிஞ்சா போதுமா இல்ல ஒரு நாளும் எரிஞ்சா போதுமா? மொத்தம் எத்தனை நாள் கல் எறிகிற நாட்கள்? 3. வேற யாராவது? மினாவில் கல்லெறியக்கூடிய நாட்கள் மொத்தம் எத்தனை? ஆண்கள்ல 3 நாள் தானா? வேற யாராவது ஹஜ் உம்ரா ஹஜ் பண்ணவங்க 3 நாள் தான். பெருநாளோட சேர்த்து 4 நாள். பெருநாள் சேர்க்கணும்ல, பெருநாளையும் கல்லெறியணும்ல. எது? சரி 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 சரி. அதாவது ஹஜ் என்பது துல்ஹஜ் பிறை 8 இருந்து ஆரம்பிக்கும். 8 மினால தங்கணும், 9 அரஃபால தங்கணும். அந்த 9 இரவு, அது 9 முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 இரவு முஸ்தலிஃபாவுக்கு போகணும். விடிய காத்தால பெருநாள், பெருநாள் அன்னைக்கு திரும்பி எங்க வரணும்? மீனாவுக்கு வரணும். காலையில ஃபஜ்ர் முடிச்சுட்டு தான் வரணும். உடம்பு முடியாதவங்க, பலகீனமானவங்க, பெண்கள், இது மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் இரவு தஹஜ்ஜுடைய வேலையிலேயே மீனாவுக்கு வந்துடலாம். மீனாவில் பெருநாளை கழிக்கிறாங்க. அவங்க ஆடு குர்பானி கொடுப்பாங்க, தலையை ஆண்கள் மலித்துக் கொள்வார்கள், சஃபா மருவாவில தொங்கட்ட ஓதுவாங்க, அதே மாதிரி சை செய்வார்கள், தவாப் செய்வார்கள், அதுக்கப்புறம் கல்லும் எறிவார்கள். அது என்னன்னா 3 ஜம்ராவில கல் எறிவாங்க.
இது பெருநாள் தினம், பெருநாளை தொடர்ந்து 3 நாட்கள், பெருநாள்ல கட்டாயம் கல் எறிந்து ஆகணும், இது மார்க்க சட்டம். இதை தொடர்ந்து அடுத்த 3 நாட்கள் இருக்குல்ல, இது அல்லாஹ் விதிவிலக்கு தரான். ஒரு நாள் எரிந்தாலும் தப்பு கிடையாது, 2 நாள் எரிஞ்சாலும் தப்பு கிடையாது, 3 நாள் எரிஞ்சாலும் தப்பு கிடையாது. அந்த 3 நாட்கள் தான் ஐயாமு தஷ்ரீக். அந்த நாட்கள் நோன்பு வைப்பதற்கு முழு உலகத்திற்கே தடுக்கப்பட்ட நாட்கள் என்று மார்க்கம் சொல்லுது. இப்ப இதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், வதுகுருல்லாஹ ஃபீ ஐயாமி மஅதூதாத். அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்மா அலைஹி. யார் 2 நாட்களில் அவசரப்படுகிறாரோ அவர் மீதும் பாவம் கிடையாது. ஒமன் தஅக்கர ஃபலா இஸ்மா அலைஹி. யார் 2 நாட்களை தாண்டியும் அந்த மினாவிலே தங்குகிறாரோ அவர் மீதும் குற்றம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவ பெருநாள் தினத்தில் இருக்கிறோம், அதற்கு அடுத்த நாள் இருக்கணும், அதை தொடர்ந்து 2 நாள் இருக்குல்ல, அது இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். மார்க்கத்தில் அது ஹஜ்ஜை கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவிற்கு, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உள்ள அமல் கிடையாது. ஆனால் காலை பொழுது அடைஞ்சிட்டீங்கன்னா அன்னைக்கு முடிச்சிட்டு தான் வெளியே கிளம்பணும், அதுக்கு முன்னாடி கிளம்பக்கூடாது. கிளம்புறதா இருந்தா நைட்டே கிளம்பிருங்க. பெருநாள் அன்னைக்கு முடிச்சிட்டீங்க, அடுத்த நாள் முடிச்சாச்சு, நாளைக்கு அதாவது ஐயாமு தஷ்ரீக் 2வது நாள் நீங்க இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தால் முந்தின நாள் நைட்டிலே கிளம்பிடணும், புறப்பட்டுறணும். இல்ல அன்னைக்கு காலையில வரைக்கும், விடியற காலையில வரைக்கும் நீங்க இருந்துட்டீங்கன்னா, காலையில சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா அந்த நாளும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடியது ஒரு தகவலாக உங்களுக்கு நம்ம நினைவுபடுத்துறோம். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. இந்த உலக வாழ்க்கை விஷயத்தில் சில மக்கள் பேசுகிறார்கள். அவர்கள் யார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உலகத்தை பத்தி சில பேர் பேசுவாங்களாம். அவங்க யாரு சொல்லுங்க. வேற உலகத்தை பத்தி என்ன பேசுவாங்க? இன்னைக்கு முஸ்லிம் உம்மத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டம் இப்படி இருக்கிறாங்க. அவங்கள தங்களை முஸ்லிம் என்று சொல்றாங்க. ஆனால் அவர்கள் சில காரியத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை மறந்து வாழக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள பத்தி அந்த வசனம் பேசுது. பெண்கள்ல இருந்து சரி, வேற நீங்க சொல்றீங்களா? வேற யாராவது? யூதர்களா? இல்ல, வேற இல்ல, வேற சரி, யார் அவங்க? சரி, நம்ம அந்த வசனத்தை பார்த்துருவோம். பக்ராவினுடைய 204வது வசனம். ஓ மினன் நாசி மையு யுஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா வ யுஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பிஹி வ ஹுவ அலதுல் ஹிசாம். சிலர் பகிரங்கமாக கடுமையாக வாதம் செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இவங்க யாரு? முஸ்லிம் பெயரை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள். சில பேர் கடுமையா வாதம் பண்ணுவாங்க. உலக வாழ்க்கை விஷயத்தில் உண்மை கவரும் விதத்தில் அவர்கள் பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களும் மனிதர்களில் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. உலகவாத விஷயம், உலக விஷயத்துல கவரும் விதத்துல பேசுறாங்க. காஃபிர் எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. அப்ப எல்லா காஃபிரும் அது குறிக்கும். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆகரத்தை நம்பக்கூடிய கூட்டத்திலே சில பேர் உண்டு, உலகத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. உலகம் போதும். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், சமுதாயத்துல மார்க்கம் மறுமைன்னு பேச மாட்டாங்க, உலகம் ஒற்றுமைன்னு பேசுவாங்க. இப்படி கூட்டத்தை நீங்க பார்க்கலாம். எப்ப அவன் மது வருந்துறான், இவன் வழிகேட்டுல இருக்கிறான், இவன் விபச்சாரம் பண்றான், இவன் வட்டி வாங்குறான், அதெல்லாம் பண்ணிட்டு போறான், நமக்கு தேவையில்லை. முஸ்லிம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். இந்த ஒற்றுமை எதுக்கு? இது பயன் தருமா? வட்டி வாங்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான், மது வருந்தக்கூடிய ஒருவன் இருக்கிறான், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவன் கிட்ட தீமையை தடுக்க வேண்டும் என்பது மார்க்கம் சொன்ன கட்டளை. இது எதுக்காக தடுக்கிறோம்? ஆகரத்துல நானும் சொர்க்கம் போகணும், அவனும் சொர்க்கம் போகணும். இதெல்லாம் அடிப்படை. நீ தீமையை தடுக்காத, வாயை திறக்காத. திறந்த என்ன ஆகும்? சமுதாயம் பிளவுபடும், ஒற்றுமை குலைஞ்சிரும். அதனால் உலகத்தினுடைய வாதங்களை பேசி பேசி எப்படி பேசுவார்கள்? உங்களை கவரும் விதத்தில் சிலர் பேசுவார்கள். பகிரங்கமாக வாதம் செய்வாங்க. நம்ம ஆர்எஸ்எஸ் காரன் அடிக்க போறான், அவன் கை ஓங்கிருச்சு, 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டான், என்ன நடக்குன்னு தெரியாது, இப்ப என்ன செய்யணும்? வாயை திறக்காத, தீமையை தடுக்காத. நம்ம ஆட்கள்கிட்ட எல்லாரையும் ஒற்றுமையில ஏற்படுத்தணும். இந்த ஒற்றுமை பயன் தருமா? சாராயம் குடிக்கக்கூடியவர்களை சபையில் வைத்துக் கொண்டால் இந்த ஒற்றுமை ஏதாவது பயன் தருமா? பேசுவாங்க மக்கள்ல சில பேர். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஆகரத்தை மட்டும் நம்பிக்கிட்டே இருந்தா நமக்கு ஏதாவது கிடைக்குமா? இம்மைக்காக போராட வேண்டாமா? போராடாமே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், போராடாமே தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், போராடாமே ஆடை வாங்கிக்கிட்டு இருக்கிறோம், பெருநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், இம்மைக்கு போராடுறோம். சில பேருக்கு என்ன பிடிக்கல? மறுமை பத்தி பேசாதங்கிறாங்க. அப்படி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. மறுமைக்காக போராடி போராடி என்னத்தை கண்ட அப்படி எல்லாம் கேட்பாங்க. நீ தொழுதுகிட்டே இருக்கிறியப்பா,
தொழுது தொழுது என்னத்தை கண்ட? சரி, நீ தொழாம இருக்கிறியப்ப நீ அம்பானி ஆயிட்டியா? நீ தொழாம இருக்கிறியா அதானி ஆயிட்டியா? உலகத்தினுடைய கோடீஸ்வரன் ஆயிட்டியா? நீ தொழாம நீ அப்படிதான் இருக்கிற, நான் தொழுது அப்படிதான் இருக்கிறேன். எனக்கு உனக்கு ஒரு பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி தருகிறான்? இந்த உலக வாழ்க்கையை மறந்து மறு உலக வாழ்க்கையை எதிர்பார்த்து வாழணும். நபிகளாருடைய வழிகாட்டுதல் அதுதானே. ரசூலா கயிற்று பாயில படுத்து கிடக்கிறாங்க, உடல் எல்லாம் மேனி எல்லாம் புண்ணு வந்து அது வடுவாக மாறி இருக்கிறது. உமர் ரதியல்லாஹு அவங்க பார்த்துட்டு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்வை வாங்கி தரவா? கண்ணீர் வடிச்சு கேட்கிறாங்க. ஒரு போர்வை அரசு கசானால இருந்து இல்ல, ஏன் சொந்த செலவுல இருந்து ஒரு போர் வாங்கி தரேன். ரசூல் அன்பளிப்பு ஒரு போர் வாங்கி தரேன் நாங்க சொல்லிட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பைசாந்திய மன்னரை கிஸ்ராவை பாத்தீங்களா? நீங்க ரோமபுரி பேரரசு மன்னர்கள் நீங்க பாத்தீங்களா? அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே தங்க தட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் சாப்பிடுற பொருளும் அவன் நடை உடை பாவனை எல்லாம் உலகத்தில் இவனை மாதிரி யாருமே வாழ முடியாது என்ற உச்சாணி கொம்புல இருக்கிறான். அப்படிப்பட்டவனே இருக்கிறானே, ஒரு காஃபிர் இருக்கிறானே, ஒரு அல்லாஹ்வின் தூதர் நீங்க இருக்க கூடாதா? இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர் இங்க இருக்க கூடாதா? மக்கா மதீனாவுடைய அரசர் நீங்க இருக்க கூடாதா? உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, படுத்து கிடந்த அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து கொண்டு சொல்கிறார்கள், உமரே, அவர்களுக்கு இந்த உலகம் என்றும் நமக்கு மறு உலகம் என்றும் அல்லாஹ் வாக்குறுதி அளித்தது உங்களுக்கு போதாதான்னு கேட்டாங்க ரசூல். நமக்கு தான் அல்லாஹ் கொடுக்கறேங்கறானே, அப்ப எதுக்கு இந்த உலகத்தை வேணும் வேணும்னு கேட்கணும்? அவசியமே கிடையாது. நான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டாங்க. இந்த துன்யாவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் ஒரு வழிபோக்கு போய்கிட்டே இருக்கேன். எனக்கு அல்லாஹ் ஆகிரத்துல ஒரு மகத்தான ஒரு இடத்தை தரான். வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா. நபியே, இம்மையை விட மறுமைதான் உனக்கு சிறந்ததுங்கிறான். அப்படிப்பட்ட மறுமைக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நபிகளார் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் உலகத்துக்காண்டி போராடமெல்லாம் கிடையாது. எதுக்கு போரிட்டாங்க? எதுக்கு ஆட்சி அமைச்சாங்க? எதுக்கு முஸ்லிம் சமுதாயத்தை கொண்டு வந்து ஆட்சியை கொடுத்தாங்க? எதுக்கு குற்றவியல் தண்டனை நிறைவேற்றினாங்க? எதுக்கு சக்காத் வசூலிச்சாங்க? எல்லாம் உலகத்துக்காக. ஆனா நான் வாழ்ற வாழ்க்கை என்ன படைச்சவனுக்காக, மறுமைக்காக. இந்த எதிர்பார்ப்போடு ஒருவர் வாழ்வாரே ஆனால் இம்மையும் சரியாக கடந்து விடலாம், மறுமையிலும் வெற்றி பெற்று விடலாம். ஆனா நிறைய முஸ்லிம் பாருங்க, வாதம் பிரதிவாதம் நிறைய பண்ணுவாங்க. தொழுதுகிட்டே இருந்தா சோறு கிடைப்பாங்க, தொழுது என்னத்தை கண்டோம்பாங்க. ஒருத்தர் போய் தொழுகை கூப்பிட முடியாது, வணக்க வழிபாடு நன்மை நோக்கி பள்ளிவாசலை நோக்கி வாங்கினேன், தொழுதா எனக்கு சோறு கிடைக்குமா? என் கடை யார் பாக்குறது, என் மனைவி யார் பாக்குறது? இவர் தான் போராடி பாக்குற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லாஹ் தான் கொடுக்கிறான் இஸ்லாம் சொல்லுது. அப்ப சிலருடைய வாதம் உங்களை உலக காரியங்களில் மயக்கக்கூடிய விதத்தில் சிலர் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், அவங்க உங்களை விட்டு திரும்பி போனாங்கன்னு வைங்க, பூமியில குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். வழிபாட்டுக்கு எதிராக, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக அவர்கள் பேசுவார்கள். ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்லி இஸ்லாத்தினுடைய ஈமான்ல எவ்வளவு சதைச்சிட்டாங்க தெரியுமா? இன்னும் ஒற்றுமைங்கிறாங்க, இன்னும் ஒற்றுமைங்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள அந்த ஒற்றுமையை கருத்தில் கொண்டு மார்க்கத்தினுடைய எத்தனையோ பல நிலைப்பாட்டை மறந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொங்கல் வரும், சமத்துவ பொங்கல், ஒற்றுமையா இருக்கணும். தமிழர்கள் நம்ம ஒற்றுமைக்கு மாற்றமே சொல்லலையே, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். உனக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை நீ வந்து நெல்லு. கொள்கையை மறந்து ஒற்றுமை தேவையா? அவசியம் படுமா? கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா கட்சிக்காரங்களும் ஒண்ணா நிப்பாங்க. ஒரு கட்சியினுடைய கொள்கை பிரச்சனை இன்னொரு கட்சிக்காரன் வந்து நிப்பானா? நிக்க மாட்டான். ஏன்? கொள்கை காப்பாற்றணும். இஸ்லாம் சொல்லுகிறது மனிதாபிமானத்தை காப்பாத்துங்க, அதோட சேர்த்து கொள்கையும் காப்பாத்துங்க. இவன் கொள்கையை விட்டுட்டு போய் மனிதாபிமானத்தை காப்பாற்றுவான். அது அவசியப்படுமா? அது ஏதாவது ஒரு வகையில தேவைப்படுமா? சமுதாய ஒற்றுமை, சமுதாய நல்லிணக்கம் என்று இவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் இம்மையை மட்டுமே இலக்காக வைத்து பயணிக்கக்கூடியது. பல அரசியல்வாதிகள், முஸ்லிம்கள்ல பல அரசியல்வாதிகள் பேச்சு நீங்க கேட்கலாம், பல எத்தனையோ பல சமுதாய தலைவர்களுடைய பேச்சுக்களை கேட்கலாம். சில மார்க்க அறிஞர்கள் கூட பேசுவாங்க, மறுமையில முக்கியமே இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆக துன்யா போதும், துன்யாவில் நம்ம ஒற்றுமையா இருந்தா போதும் என்பதை போன்ற இந்த எண்ணம் இருக்கிறது, இது இஸ்லாத்தில் இருந்து நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஒரு பாதையாக மாறிவிடும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு எச்சரிக்கை தருகிறான். அடுத்த கேள்வி, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டால் இவர்கள் வாதம் என்னவாக இருக்கும்? பெண்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டால் இவர்களுடைய வாதம் என்னவாக இருக்கும்? ஆண்கள். சரி, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று ஒருவருக்கு அறிவுரை வந்தா அதை எப்படி அணுகணும் தெரியுமா? நாம அல்லாஹ்வை பயந்து நடக்கிறோம், அப்படி வச்சுக்கோங்க. பாவங்கள் இருந்து விலகி இருக்கிறோம். நம்மோடு ஒருவர் சண்டை பிடிக்கிறார், சண்டை பிடிக்கிறவர் என்ன வாதம் சொல்றாரு? அல்லாஹ் பயப்படுங்கிறாரு. நமக்கு தெரியும் நம்ம அல்லாஹ் பயப்படுறோம். ஆனா சில பேரை எப்படி பேசுவாங்க தெரியுமா? எங்களுக்கு தெரியும், நாங்க அல்லாஹ் பயந்துகிட்டு தான் இருக்கிறோம், முதல்ல நீ பயப்படுற வேலையை பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இந்த வார்த்தை பேசக்கூடாதுங்கிறான் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று ஒருவருக்கு சொல்லப்பட்டு என்ன பத்தி எனக்கு யோசிக்க தெரியும், நீங்க உங்களை பத்தி யோசிங்க என்று ஒருவர் பதிலளிப்பாரே ஆனால்
இவர்தான் மோசமான வார்த்தையை பேசியவருங்கிறது மார்க்கம். உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுவோராக இருந்தா கூட இப்படி ஒரு அறிவுரை வந்து அதை ஏத்துக்கங்க. அப்படியா, இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பா பயப்படுறேன் இப்படி சொல்லிட்டு போங்க. உண்மையும் உங்கள் மீது தப்பே கிடையாது. அல்லாஹ்வை பயந்துக்கேன்னு ஒருத்தன் பேசுறானே அவன் தான் குற்றவாளி, தவறு செய்தவனாக இருப்பான். ஆனால் அல்லாஹ்வை பயந்துக்கேன்னு ஒரு வார்த்தை வந்தா கண்டிப்பா ஏற்றுக்கொள்கிறேங்கிற இடத்தை தான் இருக்கணுமே தவிர நான் பயப்படத்தானே செய்றேன் நீ சொல்லாத. நான் என்ன பார்த்து எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துக்கன்னு பேசாத. இது வார்த்தைகளில் மிக மோசமானது. அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த வசனத்தில் சொல்கிறான், ஓ இதா கீல லஹும் இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அகத்துகுல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், பாவத்தின் காரணமாக அவருடைய கண்ணியம் அவர்களை திசை திருப்பி கொண்டு போய் சேர்த்து விட்டது. ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், அவர்களுடைய தங்குமிடம் நரகமாகும். வல பேசல் மிகாது, தங்குமிடத்திலே மிக மோசமான கெட்ட இடம் நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நமக்கு ஒரு அறிவுரை வருகிறது, ஒரு தீமையை பற்றி ஒரு எச்சரிக்கை வருகிறது என்றால் எல்லா நேரத்திலுமே அந்த தீமை நாம செஞ்ச மாதிரியான மனநிலையில் இருந்து அந்த அறிவுரை பெற்றுக் கொள்ளணும். பல பேரை நீங்க பார்க்கலாம், பயான்ல ஒரு காரியம் பேசிடக்கூடாது, வட்டி வாங்காதீர்கள், டக்குனு இருந்து கஞ்சாடை காட்டுவார், ஒன்னதான். மது அருந்தாதீர்கள், ஒன்னதான். திருடாதீர்கள், ஒன்னதான். இவர் ஊர் உலகத்துல உள்ள எல்லாரையும் ஒரு குற்றவாளியும்பார், நல்லவர்களாக வாழும், இது என்னதான் அப்படிம்பார். இப்படி இதுதான் இப்படித்தான் பயான் கேட்கிறோம். பலருடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, இந்த அறிவுரை நமக்கு தான், நம்முடைய ஏதோ ஒரு தவறுக்காக தான் அந்த அறிவுரை நம்ம கொண்டு சேர்க்கிறான். அல்லாஹ் அப்படித்தான் ஒரு அறிவுரை நம்ம காதுக்கு வருது அப்படின்னு சும்மா கொண்டு வர மாட்டான். அந்த அறிவுரை மூலமாக பயன்பெறதான் கொண்டு வருவோம். திருக்குர்ஆன் சொல்கிறது, ஃபதக்கிர், நபியே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அறிவுரை பயன் தரும். நான் வாழ்நாள திருடவே இல்லை. ஒரு ஆலிம் சார் திருட்ட பத்தி பேசுறாரு, திருடாதீர்கள், தவறு செய்யாதீர்கள், அடுத்தவர்கள் பொருளாதாரத்தை கொள்ளையடிக்காதீர்கள் என்று வருது. நீங்க நம்ம இதுவரைக்கும் செய்யல, இனிமேல் செய்யக்கூடாது, கரெக்டா இருக்கும். இப்படி என்ன வருகிறது என்றால் நீங்கள் இறையற்ற பாதையில் இருக்கிறீங்க. நம்ம என்னைக்கு செஞ்சோம், ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணது கிடையாது. உன்னதான் சொல்றாரு, இப்ப ஆலிம் சார் கேட்டுக்க, உன்னதான் சொல்றாரு, இவனைத்தான் சொல்றாரு, நீ ஏன் பயானுக்கு வரணும்? அவசியமே கிடையாது. இல்ல ரசூலுல்லாஹ் தன் தோழர்களை கூட்டுக்காரர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? விபச்சாரம் செய்யாதீர்கள் நாங்க, மது அருந்தாதீர்கள் நாங்க, திருடாதீங்க, கொலை செய்யாதீங்க, கொள்ளையடிக்காதீங்க நாங்க, பாவத்தில் ஈடுபடாதீங்க நாங்க. என்ன அர்த்தம்? அவர்களும் செய்கிறார்கள் என்று அர்த்தமா? அவங்க இப்ப செய்யல, இனிமேல் செய்யாதீங்க. அறிவுரை எப்போதும் ஏற்றுக்கொண்டே இருங்க. என்றைக்கு அறிவுரை செவிப்பறையில தட்டி கொண்டே இருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் நேரிய பாதையில செல்வதற்கு வழிவகை கிடைக்கும். அறிவுரையே கிடைக்காம போயிட்டோம்னா அலட்சியவாதியில மாறிடும். அதான் ரசூல் என்ன சொன்னாங்க, தொடர்ச்சியாக யார் 3 ஜும்மாக்களை தவற விடுகிறாரோ அவர் உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரை இட்டு விடுகிறான். என்னன்னு முத்திரை? இவர் அலட்சியவாதி. இதுக்கப்புறம் குர்ஆன் வசனம் காதுல ஏறி உட்கார்ந்து விட்டு சொன்னாலும் சரி கண்டுகொள்ள மாட்டார். மார்க்க செய்தி இவருடைய காதுக்கு போனால் எப்படி அலட்சியம் செய்து கொண்டு சென்று விடுவார். மார்க்க செய்தியை கேட்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்கிறான். ஒவ்வொரு அறிவும் தனக்கான அறிவுரை. மார்க்கத்தை பற்றி பேசப்படும் போது அந்த அறிவுரை யாருக்கான அறிவுரை? நமக்கான அறிவுரை. அப்படித்தான் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த அறிவுரை எனக்கு கிடையாது, நான் ரொம்ப பரிசுத்தமானவன் என்று எண்ணினால் அது வழிகேட்டுக்கான இன்னொரு பாதை. அதனால அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்றான், குல்லு ஹிஸ்பிம் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டமும் தாங்கள் செய்வதை நேர்வழியில் இருப்பதாக நினைக்கிறார்கள். எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். எல்லாம் நான் சத்தியத்தில் இருக்கிறேன், சுத்தமா இருக்கிறேன், பரிசுத்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இந்த எண்ணம் உங்களை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கானது. பெரும் தீங்கு சிறு பயன்கள் இருக்கிற காரியம் 2 பற்றி அல்லாஹ் சொல்றான். என்ன 2? பெண்கள் எப்படி அது பெரும் தீங்கு, சில பயன்கள். சரி சரி, வேற ஆண்கள் இருந்து சரி, அதை பத்தி தான் பேசுறானா? மதுவில் சில நன்மைகள் இருக்கிறது, நிறைய பாவங்கள் தீமைகள் இருக்குதுங்கிறான். என்ன நன்மை என்ன தீமை? வேற யாராவது? சரி, வேற? சரி, அந்த வசனத்தை நம்ம பார்த்துருவோம். திருக்குர்ஆன்ல பக்ரா என்ற 2வது அத்தியாயம் 219 220 அல்லாஹ் சொல்கிறான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதிலே மிகப்பெரிய பாவம் இருக்கிறது. அந்த காரியத்தில் சமுதாயத்திற்கான துரோகம் இழைக்கக்கூடியது,
உங்கள் உடலை மனதை சீர்கெடுக்கக்கூடியது, சமுதாயத்தையே குட்டிச்சோறாக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் இதில் இருக்குது, மதுவில் இருக்கிறது, சூதாட்டத்தில் இருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஓ மனாஃபியுல் லின்னாஸ், மக்களுக்கு சில பயன்களும் இருக்கிறது. அது என்ன மாதிரி பயன்? இன்றைக்குள்ள அறிவியல் உலகம் சொல்கிறது. எப்படி பேசுது அப்படின்னா, மது முழுமையாகவே நிராகரிக்கப்பட வேண்டியது கிடையாதுங்க. இதுல மருத்துவம் இருக்குதுங்க. இந்த மதுவில் என்ன இருக்குதா? மருத்துவம் இருக்கிறது. அதுல உடல் ரீதியான ஒரு குறிப்பிட்ட அளவு ஆல்கஹால் உடலுக்கு போகுது அப்படின்னா அதனால உடல் தேர்ச்சி பெறுதுங்கிற அளவுக்கெல்லாம் ஆய்வு சொல்லுது. அதனால மது இருக்கணும், ஒரு குறுகிய அளவு, ஒரு குறைந்த நேரத்துக்காவது இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு உலகம் சொல்லுது. ஆய்வு உலகம், அறிவியல் உலகம் சொல்லுது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மதுவிலும் சூதாட்டத்தில் என்ன இருக்குது? நிறைய பாவம் இருக்கு, நிறைய தீங்கு இருக்கு. அதுல சில நன்மையும் இருக்கிறது. சில நன்மை இருக்குதுங்கிறதுனால ஒரு காரியம் சரியாயிராது. அப்படி எடுத்துட்டா உலகத்துல எல்லாத்தையுமே ஒரு நன்மை இருக்கும். உலகத்துல எல்லா காரியத்திலும் என்ன இருக்கும்? ஒரு நன்மை இருக்கும். ஒரு கொலையில ஒரு நன்மை இருக்கும், ஒரு திருட்டுல ஒரு நன்மை இருக்கும். ஒரு வீட்டுல போய் ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறான், இது என்ன பெரிய பாவமா இருக்கட்டுமே, எனக்கு எல்லாம் நன்மை தானம்மா. விபச்சாரம் பண்ணிட்டு எனக்கு நன்மைம்மா, களவாடி விட்டு எனக்கு நன்மைம்மா, வட்டி வாங்கி விட்டு எனக்கு நன்மைம்மா. எல்லா பாவத்தையும் எடுங்களேன், அதுல ஒரு குறுகிய அளவுக்கு நன்மை இருக்கும், மிகப்பெரிய அளவுக்கு பாவம் இருக்கும். நன்மையை மட்டும் ஒருவன் கருத்தில் கொள்வானே ஆனால் உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே சரி காண முடியும். அப்படி பேசா வந்துரும். அதுதான் அன்றைக்கு நபித்தோழர்களுடைய நிலைப்பாடா இருந்துச்சு. அதை கொண்டு எத்தனையோ பல நன்மைகள் இருக்கிறது. முழு சமுதாயமே மது அருந்தினார்கள். அதனால எடுத்த எடுப்புல அல்ல மது ஹராமாக்கல. விபச்சாரத்தை ஹராமாக்கியதை போன்று, வட்டியை ஹராமாக்கியதை போன்று, திருட்டை ஹராமாக்கியதை போன்று, குழந்தைகளை கொலை செய்வதை ஹராமாக்கியதை போன்று எதை ஹராமாக்கல? மது ஹராமாக்கல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ் படிப்படியாக உங்களுக்கு மதுவை ஹராமாக்கினான். எடுத்த எடுப்புல அல்லாஹ் உடனடியாக உங்களுக்கு மதுவை ஹராமாக்கி இருந்தால் நீங்கள் விடாமல் கூட அந்த மதுவை தொடர்ச்சியாக அருந்தக்கூடிய இடத்துல நீங்க இருந்திருக்கலாம். அல்லாஹ் எப்படி வசனத்தை முதல்ல ஓனா இருக்கிறான், அந்த மக்களுடைய மனநிலை கேட்டவார். ஏன்னா மற்ற எந்த பாவமே புத்தியை தாக்காது, மது புத்தியை தாக்கும். மது எதை செய்யும்? புத்தியை தாக்கும். அதான் ஹம்ருங்கிற அரபு வார்த்தை இருக்குல்ல, ஹம்ரும்பாங்க. மதுவுக்கு அரபுல ஹம்ரு. உண்மையிலே ஹம்ருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பைத்தியமாக்க, மூளையை மழுங்கடிக்கக்கூடிய காரியத்துக்கு அரபுல ஹம்ரும்பாங்க. இது மழுங்கடிக்க வைக்கிறது இல்லை, அதனால இதுக்கு பேரு ஹம்ருன்னு அரபுக்காரன் வச்சுட்டான். மது சாராயத்திற்கு அரபுல ஹம்ரு. ஹம்ருன்னா மூளையை மழுங்கடிக்கக்கூடியது. அப்ப இது அவர்களுடைய மூளை விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும். விபச்சாரம் அப்படி பண்ணாது, வட்டி அப்படி செய்யாது, கொலை அப்படி செய்யாது, மது அப்படி செய்ய வைக்கும். நீங்க பார்க்கலாம், யாருக்கிட்டனாலும் பேசிடலாம், யாருக்கிட்டனாலும் சவாசம் வச்சிடலாம். குடிப்பழக்கம் உள்ளவன்ட்ட சவாசம் இருக்குது, அது போன நாத்தம். அது அவன்கிட்ட ஒரு காலத்திலும் கருத்தை சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் கிடையாது. ஏன்னா அவனுடைய புத்தி தாக்கப்பட்டிருக்கிறது. அதனால சொல்ல சொன்னாங்க, 40 நாள் தொழுகை ஏற்கப்படாது. 40 நாள் தொழுகை கிடையாது என்ற அளவிற்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. அப்ப இப்படிப்பட்டவனுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொன்னா முதல்ல மது அதனால் அதை நீங்கள் பல ரசத்தில் இருந்து நீங்கள் மதுவை தயாரிக்கிறீர்கள், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் ஆரம்பத்தில் தடைக்கான முதல் கள்ளத்துக்கு வைக்கிறான். அடுத்து கொஞ்ச நாள் வசனத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான், இந்த மதுவை பொறுத்தவரை இதுல சில நன்மைகள் இருக்கிறது, அதிகமான தீமை இருக்குது. படிப்பினை பெற்று கொஞ்சம் திருந்துவாங்களா இல்லையா, திருந்தி வரணும்னு அல்லாஹ் அப்படி சொல்றான். அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்குகிறான். என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். என்ன அதுல நிறைய பாவம்னா நம்ம விலகல. இப்ப பள்ளிவாசலுக்கு வராதன்ட்டானே, தண்ணி அடிச்சு என்ன பண்ணிடாத, பள்ளி பக்கம் வந்துடாதப்பா, தொழுகைக்கு வந்துடாதங்கிறானே, சரியில்லையே. அப்ப அல்லாஹ் அந்த மதுவை வெறுக்கிறானோ? இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மதுவை பற்றி தொடர்ச்சியாக பேசுவதை நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை மது தடுக்கப்படலாமோ என்று நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. தடுக்கப்படலாம். அப்படி தடுக்கப்பட்டு விட்டால் இருக்கிற மதுவை நீங்கள் குடிக்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அதற்கு முன்னாடி குடிச்சு காலி பண்ணிருங்க, வித்து காலி பண்ணிருங்க. அது தடை செய்யப்பட்ட பிறகு அது ஹராமான பொருளாதாரமாக மாறிவிடும் நாங்க சொல்லலாம். அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 5வது அத்தியாயம் சூரா மாயிதா 90வது 91வது வசனத்தை அருளுகிறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், மது, சூதாட்டம், பலிபீடங்கள். பலிபீடம்னா ஒரு கல்லை வச்சதுக்கு முன்னாடி அறுத்து பலியிடுவாங்களா, தான் பலிபீடம். குறி கேட்கக்கூடிய அம்புகள். அந்த அரபுகள் 3 அம்பு வச்சிருப்பான். எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் 3 அம்பு போட்டு கண்ணை மூடிட்டு எடுப்பாங்க. அதுல ஆம் இல்லை ஒண்ணுமே இல்லாம ஒரு எம்டியா ஒண்ணு இருக்கும். ஆம்னு வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு அவன் பயணத்தை தொடருவான், இல்லைன்னு வந்துச்சுன்னா அந்த பயணத்தை அவன் முடிச்சிருவான். ஏறத்தாழ சகனம் தான். ஒண்ணுமே இல்லாத எம்டி எடுத்தவன மறுபடியும் குளிக்கி போடுவான். இப்படி ஒரு வழிமுறை மூட பழக்கத்தில் இருந்தார்கள். இந்த 4 காரியமே ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இது அருவருப்பானது, ஷைத்தானுடைய நடவடிக்கை. ஃபஜ்தனிபூஹும் லஅல்லஹும் துஃப்லிஹூன், இதிலிருந்து முழுமையாக நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதான் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், மதுவின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகிறான். அது மட்டும்தான் நடக்கும். இந்த மதுவுல என்ன நன்மை? இதனால பகை வரும், வெறுப்பு வரும், உங்களுக்கு மத்தியில் குரோத எண்ணம் வளரும்.
அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தொழுகை விட்டும் தடுப்பதற்கு இந்த மதுவை ஆயுதமா பயன்படுத்துறோம். நீங்கள் மது அருந்தினால் தொழுகையின் பக்கம் வரமாட்டீங்க, நீங்கள் மது அருந்தினால் அல்லாஹ்வின் நினைவின் பக்கம் வரமாட்டீங்க, புத்தி மழுங்கிரும், அப்படி ஒரு இடத்துக்கு போயிரும் என்பதை அல்லாஹ் சொல்லி இந்த மதுவிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் பாடம் நடத்தக்கூடிய செய்திகளை பார்க்க முடியுது. அப்ப நன்மை இருக்கதான் செய்யுது. நன்மை இருக்குன்னா மதுவுல மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லா பாவத்திலும் நன்மை இருக்கு. வட்டி எடுத்துக்கங்களேன், நன்மை இல்லாமையா இருக்குது. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா வீடு கட்டணுங்கிறாரு. அவர் என்ன பேசுறாரு, 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டணும். 50 லட்சம் ரூபாய் யாரும் நம்பி தருவாங்களா? கடனு தரமாட்டாங்க. வட்டியில கடன் கிடைக்குமா? கிடைக்காது. இவர் நேர பேங்குக்கு போறாரு, இவர் வேலை பார்க்கிறாரு, அதனுடைய எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. 50 லட்சம் ரூபாய் அழகா கடன் வாங்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அடக்குறாரு. 70 லட்சம் அடைச்சிட்டாரு. அவர் பாக்குறாரு, கிட்டத்தட்ட 30 வருஷமா அடைச்சினாலும் ஒரு வீட்டை கட்டிட்டேனே, இப்ப இந்த வீட்டை வித்தாலும் 1.5 கோடி ரூபாய் போகும். எனக்கு அதை கொண்டு லாபம் தானே, எனக்கு என்ன நஷ்டங்கிறோம்? 50 லட்சம் ரூபாய் நான் கடன் வாங்கினப்பா, நான் 70 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன், எனக்கு 20 லட்சம் நஷ்டம் தான். இப்ப நான் அந்த வீட்டை வித்தா 1.5 கோடி ரூபாய் வரும். அப்ப லாபம் இருக்குதா இல்லையா? எல்லா பாவத்துக்குமே ஒரு நியாயம் கற்பிக்கலாம். ஒருத்தன் திருட்டு செஞ்சுட்டு நியாயம் கற்பிக்கலாம், கொலை பண்ணிட்டு நியாயம் கற்பிக்கலாம். என்ன பண்ணலாம்? அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பேர் தெரியுமா, அவன் இருந்த சமுதாயத்துக்கு கெட்டது, அதனால தான் கொண்டுட்டோன்றலாம். எல்லா பாவத்துக்கும் சொல்லலாம். ஆனால் இந்த பாவத்திற்கு சொல்ல அதிக வாய்ப்பு இருந்துச்சு, அதனால தான் அந்த வார்த்தையை அல்ல வைக்கிறான். என்ன சொல்றான்? மதுவால் சில நன்மை இருக்கத்தான் செய்கிறது, சூதாட்டத்தால் சில நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது. நீ தோத்துட்டா காசு போச்சு, ஜெயிச்சுட்டா கூடுதலா கிடைக்குமே இல்லையா? பம்பர் பரிசுல உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை மிக இலகுவா எடுக்கலாம் இல்லையா? நன்மை இருக்கு, ஆனால் அந்த நன்மையை விட தீமை அதிகம், துன்யாவிலும் அதிகம், ஆகிரத்திலும் அதிகம். நீங்கள் என்ன புரிந்து கொள்ளணும்? விலகுவதுதான் சரி. ஒரு காரியத்தில் எப்போதுமே அளவுகள் எப்படி வைக்கணும் தெரியுமா? இப்ப இன்னைக்கு நவீன கால பல பிரச்சனைகள் வரும். Facebook யூஸ் பண்றதுல இருந்து, சமூக வலைதளத்தை பயன்படுத்துறதுல இருந்து, வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு மொபைல் போன் கொடுக்கறதுல இருந்து, இதெல்லாம் இந்த சட்டத்துல இருந்து எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு மொபைல் போன் கொடுக்கலாமா? பொம்பளை பிள்ளைக்கோ ஆம்பளை பையனுக்கோ கேம் விளையாட கொடுக்கலாமா? நன்மை அதிகமா தீமை அதிகமா? அதெல்லாம் நன்மை இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. பிள்ளை வந்து வீட்டுல சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான், போனை கொடுத்து அல்லான்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கும், ஒரு பொருள் சேதம் கிடையாது. இருக்கா இல்லையா? வெளியே போறான், கைய கால உடச்சிட்டு வரான், வீட்டுல உட்கார்ந்து அல்லான்னு உட்கார்ந்துட்டு போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அதெல்லாம் நன்மை இருக்கு, தீமை அதிகம். நீங்கள் எந்த காரியத்தை புதிதாக ஒரு நவீன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை மார்க்கத்தின்படி ஹலாலா இருக்கும். ஏன்னா மார்க்கம் சில காரியத்தை மேலோட்டமா பேசும். அடிமட்டத்தில் நம்ம அந்த காரியத்தை பார்க்கணும்னு எப்படி பார்க்கலாம்? இந்த வசனத்தை அளவுல வச்சுக்கலாம். நன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது மார்க்கத்தில் ஹலால், தீமை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நன்மை இருக்கத்தானே செய்து நாங்க வாதம் பேசக்கூடாது. இதெல்லாம் நன்மை இருக்குதே, நாங்க பொம்பளை பிள்ளைகிட்ட போன் கொடுக்குறோம், வெளியே போனா அந்த பிள்ளை போன் பேசுமே, ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கிட்ட போன் போட்டு சொல்லுமே. ஆனா உலகத்துல எப்படினாலும் தகவலை பரப்பலாம். அவள்கிட்ட நீங்க தனிமையில போனை கொடுக்குறீங்களா, அது பாவத்துக்கு வழிவகை செய்யுமா இல்லையா? இந்த வசனத்தின்படி எதுவெல்லாம் பெரும் தீமைகளை சமுதாயத்திற்கு கட்டவிழ்க்கிறதோ அதுவெல்லாம் ஹராம் என்கிற முடிவுக்கு நாம வந்து விடலாம் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள முடியுது. அடுத்த கேள்வி, எதை செலவு செய்ய வேண்டும்? ஆண்கள் நம்ம பார்த்த இதே 30 வசனத்துல எதை செலவு செய்யணும்? தர்மம் செய்யணும். செலவு செய்யணுங்கிறத விட எதை தர்மம் பண்ணணும்? நல்லதை. அப்படி வசனம் இருக்குது குர்ஆன்ல, இந்த 30ல இல்ல, வேற அதுவும் இருக்கு, ஆல் இம்ரான்ல வருது, வேற இதுல இல்ல. அதுவும் இருக்கு, இந்த 30ல இல்ல. அப்ப என்னன்னா எல்லாரும் படிச்சிருக்காங்க, இந்த 30 மட்டும் விட்டுட்டு படிச்சிருக்காங்க, வேற. சரி, எதை தர்மம் செய்யணும்? நல்லதை செய்யணும் நாங்க. அதுக்கப்புறம் அதான் கரெக்டான பதில். திருமறை குர்ஆன்ல சூரா பக்ராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ப நம்ம பார்த்த வசனத்தினுடைய தொடர் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வ யஸ்அலுனக மாதா யுன்ஃபிகூன். நபியே, உங்களிடத்தில் அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள் எதை தர்மம் செய்யணும்? தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க அல்லாஹ் சொல்றானே. குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், தொழுகைக்கு அடுத்தபடியா ஒரு காரியம் ஏவப்பட்டது என்றால் தர்மம் தான். நிறைய பேர் நீங்க இஸ்லாமிய கடமைகளை வகுப்பாங்க, எப்படி போடுவாங்க? களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜிம்பாங்க. இஸ்லாம் அது தப்புங்குது. களிமா, தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ். தொழுகைக்கு அப்புறம் என்னதான் வரணும்? ஜக்காத்து தான் வரணும். நோன்பு அதுக்கப்புறம் தான். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், தொழுகையை பத்தி பேசின எல்லா இடத்துலயும் ஜக்காத்தை பத்தி பேசுவோம். வஅகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகாத். தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். ரசூலுல்லாஹி அந்த ரூலை தான் சொல்றாங்க. தொழுகைக்கு அடுத்தபடி என்ன இருக்கணும்? ஜக்காத் இருக்கணும். நோன்பு அதுக்கு அடுத்து, ஹஜ் அதுக்கு அடுத்து, அப்படி மார்க்கம் சொல்லி தருது. அப்ப இந்த ஜக்காத்தை பற்றியும் தான தர்மத்தை பற்றியும் குர்ஆன் அதிகமாக தொழுகைக்கு அடுத்தபடியாக பேசி இருப்பதனால சஹாபாக்கள் சிலர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, வ யஸ்அலுனக மாதா யுன்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எதை தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், குலில் ஆஃப்வ, நபியே நீங்கள் சொல்லுங்கள், எஞ்சியதை தர்மம் செய்யுங்கள். மேலதிகமா சிரமத்தோட நீங்க தர்மம் பண்ணாதீங்க. இன்னைக்கு பண்ணுவீங்க, நாளைக்கு பண்ண மாட்டீங்க. 10,000 ரூபாய் சம்பாத்தியம், 9,500 ரூபாய்க்கு மேல செலவு வரும்.
அப்ப எவ்வளவு மிஞ்சும்? ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் மிஞ்சும். அதை கொடுத்துருங்க தர்மம். அப்படி பண்ணுங்க. எல்லா செலவும் போயிடுச்சா? எல்லா விதமான செலவுகளை போதிய அளவுக்கு முடிச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து நீங்க தர்மம் செய்யுங்க. ஒரு 100 ரூபாய் கொடுங்க, ஒரு 150 ரூபாய், அது போதும். அவ்வளவுதான் தர்மம். நான் 10,000 சம்பாதிச்சேன் 5,000 கொடுக்க போறேன்னா வாடகைக்கு என்ன செய்வீங்க? சாப்பாடுக்கு, கரண்ட் பில்லுக்கு, பிள்ளைகளுடைய படிப்புக்கு, மருத்துவத்துக்கு பண்ண முடியாது. அடுத்த மாசம் கை பிடிக்கும், பிரச்சனை வரும். நீங்க கடன் வாங்குவீங்க, அடுத்து என்ன செய்ய மாட்டீங்க? 5,000 இல்ல 50 பைசா தர்மம் இறங்காது. இந்த தர்மத்துல நீங்கள் அடுத்தபடி நீங்கள் வராத காரணமே எது? அதிகமாக நீங்கள் தர்மம் செய்து எஞ்சியதை தாண்டி வாழ்வாதாரத்தை நீங்கள் தர்மம் செய்வது, அது உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும், நாசமாக்கி விடும். அதனால அல்லாஹ் சொல்றான், குலில் அஃபுவ, எஞ்சியதை தர்மம் பண்ணுங்கிறான். இல்லையே சஹாபாக்களுக்கு மாற்றமா பண்ணாங்களே, ஈமான்ல புறப்போட்ட தங்கம் அவங்கலாம் கொடுத்தா எடுத்துருவோங்கிற ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் தந்துருவான், வேற ஒரு பாக்கியத்தை தந்துருவான். அதற்கு அவங்க குடும்பமே ஒத்துழைப்பு தந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நீங்கள் பார்க்கலாம். இப்போ அவங்க சொன்ன ஒரு வசனம் கூட மேற்கோள் காட்டலாம். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? அதாவது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை தர்மம் செய்யாதவரை நீங்கள் ஒரு காலத்தில் நன்மை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த வசனம் அருளப்பட்டது. அபூ தல்ஹா என்ற நபித்தோழர் வரார், சமீபத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவர். அந்த நேரத்துல வந்து அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே விரும்பியதை தர்மம் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், எனக்கு விருப்பமானது பைருஹா என்ற தோட்டம் மதீனா பள்ளிவாசலுக்கு வெளியே எதிரில் இருந்தது. இப்ப அதுவும் சேர்ந்த மதீனா பள்ளிவாசலுக்குள்ள இருக்கு. அந்த பைருஹா தோட்டம் எனக்கு மிக விருப்பத்துக்குரியது, நான் அதை தர்மமாக்குறேன். ரசூலா இப்படி பண்றீங்களேன்னு ரசூலா கேட்கல. என்ன காரணம்? அவர் செய்யறாருன்னா அவருடைய குடும்பம் சேர்ந்து அதுக்கு பக்கபலமாக நிற்கும். அபூ தல்ஹாவுக்கு உம்மு சுலைம் பக்கபலமா நின்னாங்க. அபூ தல்ஹாக்கு அவருடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் பக்கபலமா நின்னாங்க. அப்ப நிலைமை என்ன ஆகும்னா, நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அளவுக்கு மிஞ்சிய தர்மமாக இருக்கும் பொழுது உங்கள் மனைவியோ, கணவரோ, பிள்ளைகளோ, குடும்பத்தாரோ அதன் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டிய தேவை உடையவர்கள் அதற்கு துணை போகலன்னு நீங்க அடுத்த மாதம் உங்களால் தர்மம் செய்ய முடியாது. தர்மம் செய்ய விட மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைக்கு போயிரும். அதனால்தான் அபு தஹதா என்று அழைக்கப்படக்கூடிய, தர்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் வராரு. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு மர விஷயத்த ஒரு பஞ்சாயத்து, ஒரு நபித்தோழருக்கும் இன்னொரு நபித்தோழருக்கும். ஒரு மரத்தை அவர் கேட்கிறார், அந்த தோட்டத்தில் இருக்குது, ஏதோ என் தோட்டத்தில் இருக்குது, அது அவருக்குரிய மரம், இந்த மரத்தை வாங்கித்தாங்க. ரசூலுல்லாஹ் போய் பரிந்துரைலாம் பேசுறாங்க. அவருக்கு மரத்தை விட்டு கொடுத்துருப்பா காசுக்கு. இல்ல நான் கொடுக்க மாட்டேன். சொர்க்கத்துல மரம் கிடைக்குப்பாங்கிறாங்க. இல்ல நான் தரதா இல்ல, அது என் விருப்பம் இல்ல, என்ன யாரும் கட்டாயப்படுத்த முடியாது இல்ல, அது சொர்க்கத்துல கிடைக்கிட்டு வேற வேற அமலை வச்சு நான் வாங்கிக்கிறேன், இந்த மரத்தை நான் தருவதாக இல்லைங்கிறார். இந்த அபூ தர்தா என்ற நபித்தோழர் அந்த ஒரு மரத்துக்குரியவர்கிட்ட போய் கேட்கிறார், அந்த ஒரு மரத்தை எனக்குதா, பகரமாக எனது தோட்டத்தை நான் தரங்கிறார். முழு தோட்டத்தை, அந்த ஒரு மரத்துக்கு பகரமா முழு தோட்டத்தை தரங்கிறார். ஒரு மரத்தையும் வாங்குகிறார். வாங்கி எந்த நபர் மரத்தை கேட்டாரோ அவர்கிட்ட கொண்டு கொடுத்தாச்சு. நேர ரசூலுல்லாஹ் வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மர பிரச்சனை நடந்துச்சே, சொர்க்கத்துல பேரிச்சை மரம் நடப்படும் என்று சொன்னீங்களா ஒருத்தரை பார்த்து, அந்த மரத்துக்காக நான் எனது தோட்டத்தை வித்தேன், அந்த மரத்தை கூட நான் வைக்கல, யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ அவர்கிட்ட நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன், இது அல்லாஹ்வுக்காக நான் செஞ்சேன், எனக்கு சொர்க்கத்துல இடம் இருக்குமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்ணெட்டுகிற தொலைதூரம் எல்லாம் பேரிச்சை மரத்தினை நான் உனக்காக பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இதுல ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கங்க, அவருக்கு ஒரு மரம் நாங்க, இவருக்கு என்ன கண்ணெட்டுற தூரம், உழைப்புக்கு ஏத்த மாதிரி கூலி கொடுக்கும் மறுமையினால், அதுக்கான ஒரு அடிப்படை. நீ அங்க கொடுக்கறது அவர் ஒரு மரத்தை கொடுக்க போறாரு, இவர் ஒரு தோட்டத்தை கொடுத்தாரு. ஒரு மரத்தை கொடுத்தவருக்கு மறுமையினால் ஒரு மரம், தோட்டத்தை கொடுத்தவருக்கு ஒரு மரம், அப்படின்னா அது லாஜிக் இல்ல. நீங்க ஒரு தோட்டத்தை கொடுத்தீங்க, சொர்க்கத்தில் கண்ணெட்டுகிற தொலைதூரத்திற்கு பேரிச்ச மரங்களை உங்களுடைய இடத்தை பார்க்க முடிகிறது. அவர் நேர வீட்டுக்கு போறாரு. இவர் பேரு அபூ தர்தா, இவருடைய மனைவியின் பேரு உம்மு தர்தா. அந்த வீட்டு தோட்டத்துக்குள்ளதான் இருக்கு. இவர் தோட்டத்தை கொடுத்தாரு, எதையும் கொடுத்துட்டாரு, வீட்டையும் கொடுத்துட்டாரு. இப்ப இவர் நாடோடி, ஒண்ணுமே இல்லாத நடுத்தருக்கு வந்துட்டார். போய் தன்னுடைய மனைவி உம்மு தர்தாவை கூப்பிடுறாரு. உம்மு தர்தாவே, இதை சொர்க்கத்துக்கு பகரமாக, அவர் இப்படிதான் சொல்றாரு, இந்த தோட்டத்தை சுவனத்துக்கு பகரமாக நான் ரசூலுல்லாஹ் இடத்துல கொடுத்துட்டேன், இதுக்கு பதிலா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, சொர்க்கம் கிடைச்சு. எனக்கு கிடைச்சது அது உனக்கு தான் கிடைச்சது, நீ தானே பக்கபலமா நிக்க போற, வாங்க போவோம், நீ சொல்லணுமா இல்லையா என்று அவர் பேசுகிறார். அந்த மனைவி சொல்கிறார், ரபிஹ பையா, தலை சிறந்த வியாபாரம், வேற எது கொடுத்திருந்தா நான் அதை விரும்பி இருக்க மாட்டேன், சொர்க்கத்துக்கு வாரம் கொடுத்து வந்துட்டீங்கல்ல, அப்ப வாங்க போவோம். இங்க அங்க அகைன்ஸ்டா பேச முடியும், மனைவி நினைச்சு பேச முடியுமா இல்லையா? நீங்க கையாளாகாத மனுஷனா இருக்கிறீங்க, ஒரு காசு பணத்தை கொடுத்துட்டு வந்தா சரிங்களா, சொர்க்கத்துக்கு ஒரு மரத்தை கொடுக்கலாம், ஒரு பகுதியை கொடுக்கலாம், ஒரு சென்ட் லேண்ட கொடுக்கலாம், முழு தோட்டத்தையுமா கொடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு அங்க சண்டை போடவும் அவங்களால முடியும். சண்டை போடல, நல்ல வியாபாரம் என்று அதை ஆர்வப்படுத்தி அந்த நபித்தோழரோடு இவங்க வீட்டை விட்டு புறப்படுகிறார்கள் என்றால், இப்படி ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நீங்க முழு சொத்தையும் தர்மம் செய்யலாம். மார்க்கம் அவங்க என்ன செய்யல, தடுக்கலாம் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க எதைத்தான் தர்மம் செய்யணும், குலில் ஆஃபுவ, எஞ்சியதை தர்மம் செய்யுங்க. அப்ப யாரும் தடுக்க முடியாதுல்ல. என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளவு இருக்குது, மனைவிக்கான கடமை, பிள்ளைக்கான கடமை, தாய் தந்தையருக்கான கடமை, எனக்கான கடமை எல்லாத்தையும் முடிச்சாச்சு, மிஞ்சியதை நான் தர்மம் செய்யறேன். யாரு கேட்க முடியும்? யாராவது வந்து கேட்க முடியும்? மனைவி வந்து எதிர்த்து கேட்க முடியுமா? கணவர் கேட்க முடியுமா? பிள்ளைங்க கேட்க முடியும்? யாரும் கேட்க முடியாது. அதனால அல்லாஹ் சொல்றான், எஞ்சியதை தர்மம் செய்யுங்க.
திருக்குரானில் சூரா ஃபுர்கானிலே அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது அதை ஒரேடியாக கையை விரித்து விடாதீர்கள், அதை உங்கள் கழுத்தோடு சேர்த்து நீங்கள் அணைத்தும் கொள்ளாதீர்கள், கஞ்சனாவும் இருக்காதீங்க, வாரியும் வழங்கி விடாதீர்கள். வாரி வழங்கின நிலைமை என்னாகும், நீங்கள் அடுத்து தர்மம் செய்வதற்கு உங்களுக்கு என்னவே வராது. அந்த சூழ்நிலையை துன்யா உங்களுக்கு கொண்டு இழுத்து போயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. காப் இப்னு மாலிக் என்ற ஒரு நபித்தோழர், தபுக் என்ற ஒரு போர்க்களம் நடக்குது. எல்லா நபித்தோழர் ரசூலுல்லாஹ் கூட்டு போறாங்க. ஒரு 3 பேர் வரல, வேண்டுமென்றே வரல. அந்த 3 பேர் எதுக்கு வரல? ஒரு உடம்பு முடியல, கால் ஊனம், கண்ணு குருடு, அப்படிலாம் நிறைய பேர் ஊர்ல இருக்கிறாங்க. இவருக்கு போக முடியும், வாகனம் இருந்தது, ஆனா போகல. இந்த இப்பம் போயிருவோம், அது மாத கணக்கில் நடந்த போர். இப்பம் போயிருவோம் கடைசி வரைக்கும் போல. ரசூலுல்லாஹ் போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. 3 நபித்தோழர் ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. பல நயவஞ்சகர்கள் வரல. நயவஞ்சகர்கள் போய் பேசிட்டு போயிட்டான், எனக்கு பிரச்சனை, உடம்பு முடியல, அது பிரச்சனை, இது பிரச்சனை. ரசூலுல்லாஹ் ஒண்ணும் சொல்லல. இந்த 3வரும் உண்மை சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் எந்த காரணம் கிடையாது, அல்லாஹ் மேல ஆணையாக சொல்றோம், எங்கள்கிட்ட எந்த ரீசனும் இல்லை, ஆனா ஏதோ ஒரு காரணம் வராம விழுந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு 50 நாள் இவர்களோடு எந்த விதமான சமுதாய ரீதியான தொடர்புகள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். 50 நாள் நரக நெருப்புல விழுந்த மாதிரி உங்க துடியா துடிச்சாங்க. முஸ்லிம் மக்கள் பேசல, நமக்கு சொர்க்கமா நரகமா தெரியல. ரசூலுல்லாஹ் சலாமுக்கு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு வச்சு பாருங்க. அப்படி ஒரு பரிதாபத்தை 3 பேர் இருந்தாங்க. ஒரு 50 நாள் கிடக்குது. அல்லாஹ் வசனத்தை இறக்கி அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இந்த நபித்தோழர் காப் இப்னு மாலிக் என்ன பண்றாரு, அந்த நற்செய்தியை கொண்டு வராரு ஒருத்தர் வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாரு, வசனம் இறங்கி இருக்குது, உங்களை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். இவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, அவர்கிட்ட ஒரு ஆடை இரவல் வாங்கி அந்த இரவல் எடுத்து போடுறாரு, கடனை வாங்கி போடுறாரு. இந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வந்த அறிவிப்பு செய்த நபர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறாரு. வாங்க முடியும். இந்த காப் இப்னு மாலிக் இடத்தில் நற்செய்தி சொல்ல வந்த அந்த நபித்தோழருக்காக தனது போட்டிருந்த ஆடையை கலற்றி அதை அப்படி தர்மமாக்குகிறார். இப்ப இவர் போட்டுட்டு தான் வெளியே வரணும், இவர்கிட்ட ஆடை கிடையாது. பக்கத்தில் இருக்கிற நபர்கிட்ட இரவல் பெற்று அந்த ஆடையை போட்டு ரசூலுல்லாஹ் சந்திக்க வர்றார். தர்ம சிந்தனை, அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிட்டாங்கிற அந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னா தலைகால் புரியாது. சில பேர்லாம் வந்து அறிவு பண்ணிடுவாங்க, பள்ளியாசல் கேட்டு போறீங்கன்னா நான் 10 லட்சம் தரேன்றுவார். என்ன செய்யணும் தெரியாது, சும்மா வாய்க்கு வந்ததையெல்லாம் வாக்குறுதியாக தரக்கூடிய மக்கள்லாம் உண்டு. ரசூலாட்ட போறாரு, ரசூலா அரவணைத்துக் கொள்றாங்க. சொல்றாங்க, காபே, உன் தாய் பெற்ற நாள்ல இருந்து இதை விட உனக்கு மகிழ்ச்சிக்குரிய இன்னொரு நாள் இருக்காது. அல்லாஹ் உன்னை மன்னிச்சுட்டேன்னு குர்ஆன்ல பேசுறான். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? உனக்கு கிடைச்சிருக்குன்னாங்க. அப்ப அந்த காப சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய மொத்த சொத்தையும் நான் தர்மமாக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ரசூலா சொல்றாங்க, செய்யாத, கொஞ்சத்தை கையில வச்சுக்க, மத்ததெல்லாம் பண்ணு, கொஞ்சத்தை கையில வச்சுக்க, அது தேவைப்படும் அப்படின்னாங்க. உடனே அவர் சொல்கிறார், ஹைபர் யுத்தத்தில் எனக்கு ஒரு நிலம் கிடைச்சது, அதை மட்டும் நான் கையில வச்சிருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார். பிற்காலத்தில் அந்த காபு சொல்கிறார், ரசூலுல்லாஹ் நல்ல வேளை எனக்கு தடுத்தாங்க, எதையும் தர்மம் பண்ணிடாத, கொஞ்சத்தை வச்சுக்க அப்படின்னாங்க. அந்த நிலம் தான் இன்ன வரைக்கும் என்ன சுயமரியாதையோட வாழ வைக்குதுன்னாங்க. அப்ப என்றைக்குமே தர்மம் செய்யும் பொழுது அதை ஒரு அளவுகோலோடு நாம் தர்மத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். மேலதிக கேள்விகள் இருந்தாலும் நேரத்தினுடைய அருமையை கருதி கொண்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். வரக்கூடிய வாரத்தை வந்து கேள்விகள் நம்ம கொடுத்துறோம். அந்த கேள்விகளுக்கான குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து பதில்களை பெறக்கூடிய திங்கட்கிழமை இருந்து உங்களுக்கு கேள்வி வந்துடும். நாளைய தினத்துல கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை சொல்லி நிறைவு செய்யறோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த